ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெஜ் ரோல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கட் பண்ண கேப்சிகம் சேர்த்துக்கலாம். துருவின கேரட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கோஸும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சாட் மசாலா, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பிசைஞ்சு வச்ச சப்பாத்தி மாவை சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டிட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. தண்ணி வச்சு நான் மூடிக்கிறேன். மூடிட்டு மேலே லைட்டாக தண்ணி வச்சுட்டு பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். சிம்லேயே வச்சு நல்லா வேகட்டும்னு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. சூப்பரான வெஜ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இது கூட டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.